ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேரு மாமாவோட தொப்பி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கர்ச்சீப் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கர்ச்சீப் தான். நீங்கள் இதோட சின்ன கர்ச்சீப்பே எடுத்துக்கலாம். ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. இதே மறுபடியும் மடிச்சுக்கலாம். இந்த சைடில் கொஞ்சமாகவும் இந்த சைடில் கொஞ்சமாகவும் மடிச்சுக்கலாம். இப்போது இங்கேருந்து ஒரு பீஸ் மட்டும் இப்படி மடிச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு பீஸ் மடிச்சுக்கலாம். இப்போது இந்த குட்டி பீஸில் இந்த பீஸ் இந்த ஒரு பீஸும் பிடிச்சிக்கலாம். இந்த மடித்து விட்ட பீஸை மட்டும் நம்ம இங்கே பின்னாடியுமே கீழே விட போகிறோம். இப்போ இது எல்லாம் பிடிச்சிட்டு இப்படி உதறணுன்னா கீழே வந்துடுச்சா. இப்போ இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இங்கே பெருவரில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டி கர்ச்சீப்பாக இருந்தால் சிறுசாக வந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் பெரிய கர்ச்சீப்புனால அதிகமாக வந்திருக்கு பெருசாக. இப்போ நம்ம பெருவரில் உள்ள வச்சு இது இப்படியே திருப்பிக்கலாம். இந்த முனையெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இது வந்து நான் சொன்ன பெரிய கர்ச்சீப்புங்கனால ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இது உள்ளே வந்து கொஞ்சம் மடித்து விட்டுக்கிட்டேன். நீளம் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் மடித்து விட்டேன். நீங்கள் இதை விட சின்ன கர்ச்சீப்பில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேரு மாமாவோட தொப்பி ரெடி ஆயிடுச்சு. அங்கே வர பார்ப்போம். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நேரு மாமாவோட தொப்பி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கர்ச்சீப் வச்சு செஞ்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.